பெரும்பாலும் இந்த சங்கீதம் வந்ததும் தூங்கிடுவாங்க அல்லது இதை படிக்க சிரமப்படுவாங்க. அதுக்கு காரணம் என்னன்னா, மிகப்பெரிய சங்கீதம் இது இல்ல, மிகப்பெரிய சங்கீதம் இது. ஆகவே இத படிக்காம ஸ்கிப் பண்ணிடுவாங்க. அடுத்து கொஞ்சம் கஷ்டமான ஒரு சங்கீதம் கூட. ரெக்கார்டிங் ஸ்டார்ட் பண்ணிடும். ஓகே, கொஞ்சம் சிரமமான சங்கீதம் கூட இது. காரணம் என்னன்னா, வழக்கமா வேற சங்கீதங்களை நாம் பார்க்கும் பொழுது ஒரு தீம் பேஸ்டா இருக்கும், ஒரு குறிப்பிட்ட கருத்து கொண்டதாக இருக்கும். இந்த 119 சங்கீதம் நீண்டதொரு சங்கீதமாக இருக்கிறதுனால 22 தலைப்புகளாக இதை பிரித்து எழுதி வைத்திருக்கிறார்கள். எத்தனை தலைப்பு சொல்லுங்க? ஒவ்வொரு சங்கீதத்தில் ஒவ்வொரு தலைப்புக்கும் 8 வசனங்கள். ஒவ்வொரு தலைப்புக்கும் என்ன? 8 வசனங்கள். சங்கீதத்துக்கு என்ன முக்கியம்? சங்கீதத்துக்கு மியூசிக் முக்கியம் இல்ல, ராகமும் தாளமும் முக்கியம். ஆமா தானே? சரி, ராகம் எப்படி இருக்கு? இசையில ராகம் எப்படி இருக்கு? சாரி கா. எல்லாம் வீட்டுல தூங்காதுங்க வந்தா இங்க தூங்க வைக்கிறாருன்றீங்களா? ஓகே, பாருங்க. சாரி கா மா பாதா நீ சா, 8 எழுத்து இல்ல? இந்த 8 தான் எந்த பாட்டு இருந்தாலும் வெறும் இந்த 8ல அடங்கிடும். இந்த 8 எழுத்துக்களை மாத்தி மாத்தி போட்டு தான் ராகங்கள் உருவாகிறது. சரி, ஃபர்ஸ்ட் இது ஒரு மியூசிக் நோட்ன்றதுனால 8 வசனங்களை கொண்ட தலைப்பை கொடுத்தாங்க ஃபர்ஸ்ட். ரெண்டாவது, நம்ம தமிழ்ல ஆத்திச்சூடி சொல்லுங்க பாப்பா. யார் சொல்றீங்க? அறம் செய்ய விரும்பு, ஆறுவது சினம், ஈவது அப்புறம் உடையது விளம்பேல், ஊக்கமது கைவிடேல், என்னது திகழேல், ஏற்பது இகழ்ச்சி, ஐயமிட்டு உன் ஒப்புற ஒழுகு, அப்படியே போயினாருங்கல்ல. ரைட். சரி, இந்த ஆத்திச்சூடியில முதல் எழுத்து ஆ, அடுத்த வாக்கியத்துக்கு ஆ, மூணாவது வாக்கியத்துக்கு ஈ, நாலாவது வாக்கியத்துக்கு ஈ. இப்படி என்ன மாறிட்டு இருக்கோம்னா, அந்த எழுத்துக்கு மாதிரி உயிர் எழுத்துக்களை அடிப்படையாக கொண்டு ஆத்திச்சூடி எழுதப்பட்டிருக்கிறது. ஆமா தானே? ஆமாவா இல்லையா? சரி, அதே மாதிரி தான் எபிரேய பாஷையில 22 எழுத்துக்கள். எபிரேய பாஷையில எத்தனை எழுத்துக்கள்? 22. இங்கிலீஷ்ல எத்தனை? தமிழ்ல உயிர் எழுத்துக்கள் எத்தனை? 12. அந்த மாதிரி இலக்கணம் கிளாஸா போயிச்சா இன்னைக்கு? சரி, கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். எபிரேய பாஷையில 22 எழுத்துக்கள். 22 எழுத்துக்கள். அவைகள் வெறும் எழுத்தா இல்லாம ஒரு அர்த்தத்தை கொடுக்கிற சிறு வார்த்தைகளா இருக்கும். எபிரேய மொழியில ஒரு அர்த்தத்தை கொடுக்கிற என்னவா இருக்கும் சொல்லுங்க? சிறு வார்த்தையா இருக்கும். சரி, இப்போ அப்படி இந்த 8 வசனங்களுக்கு ஒரு தலைப்பை வைத்து, அந்த தலைப்பு எபிரேய எழுத்துக்களா வைத்து, ஆல்பபெட்ஸ் ஆஃப் ஹீப்ரூ வச்சு, அதை மாத்தி 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 அப்படியே 22 எழுத்துக்களுக்கும் அந்த தலைப்பு ஒரு குறிப்பிட்ட தலைப்புனா அது சம்பந்தமான வார்த்தைகள், இரண்டாவது தலைப்பு அது சம்பந்தமான வார்த்தைகள் என்று சொல்லி 22 பகுதிகளாக இதை பிரித்திருப்பார்கள். அப்படின்னா அடுத்த 22 நாளுக்கு எனக்கு பிரச்சனை இல்லை. அடுத்த 22 நாள் 22 8 சங்கீதங்களை பிரிக்கப்பட்டிருக்கிற 119 சங்கீதத்தை நாம் வாசிக்க போகிறோம். அடுத்து துதி மற்றும் கொண்டாட்டத்துக்கான சங்கீதம் இது. பிரைஸ் அண்ட் செலிப்ரேஷன். துதி மற்றும்
கொண்டாட்டத்துக்கான சங்கீதம். இதுல பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு துதி இருக்கும், ஏதோ ஆண்டவரை கொண்டாடுகிற ஒரு நிலைமை இருக்கும். அது மாத்திரம் இல்ல, இங்க பிரமாணம், வார்த்தை, நியாய தீர்ப்பு, சாட்சிகள், உம்முடைய பிரமாணங்கள், உம்முடைய வார்த்தைகள், உம்முடைய நியாய தீர்ப்புகள், உம்முடைய சாட்சிகள் என்ற இதுவே மாறி 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 வரும். இன்னும் சொல்ல போனா 119ஆம் சங்கீதம் வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்து எழுதப்பட்ட சங்கீதம். ஒரு ஆள் சொல்லுங்க, எதுக்கு முக்கியத்துவம் சொல்லுங்க? எதுக்கு? வார்த்தைக்கு முக்கியத்துவம். இன்னைக்கு மட்டும் இந்த இன்ட்ரடக்ஷன், நாளையில இருந்து நம்ம நேரடியா சங்கீதத்துக்கு போலாம். அடுத்து இந்த 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 119ஆம் சங்கீதம் நம்ம எல்லாருக்கும் தெரிந்தபடி பைபிள்லயே அதுதான் அதிக வசனங்களை கொண்ட ஒரே அதிகாரம் சங்கீதமா இருக்கிறது. இன்றைக்கு முதல் பகுதியை பத்திய பார்க்கலாம். சரி, நம்ம சங்கீதத்துல பாடல்ல சரணங்களுக்கு இது இல்ல, பாடல்ல என்ன இருக்குது? இப்போ சங்கீதத்தையே பாட்டா பாடணும், உன்னதமானவரின் மறைவில் இருக்கு, அதை பல்லவியா வச்சுக்கிட்டோம். ஆமா தானே? அப்புறம் அந்த சங்கீதத்தை எத்தனை சரணம் வருது? அதே மாதிரி தான் இந்த ஒரு பாட்டுல 22 சரணம். ஒவ்வொரு சரணமும் ஒரு எபிரேய எழுத்தை தலையங்கமாக கொண்டது. புரிஞ்சுச்சா? இந்த ஒரு பாட்டுல எத்தனை சரணம்? 22 சரணம். ஒவ்வொரு சரணமும் எதுல ஆரம்பமாகும்னா எபிரேய எழுத்துல, வார்த்தையில ஆரம்பமாகும். ஃபர்ஸ்ட் 119ஆம் சங்கீதம் முதல் 8 வசனங்கள் எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போறோம். 119ஆம் சங்கீதம் முதல் 8 வசனங்கள். உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள், அவருடைய சாட்சிகளை கை கொண்டு அவரை முழு இருதயத்தோடும் தேடுகிறவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் அநியாயம் செய்வதில்லை, அவருடைய வழிகளில் நடக்கிறார்கள். மது கட்டளைகளை நாங்கள் கருத்தாய் கை கொள்ளும்படி நீர் கற்பித்தீர். உமது பிரமாணங்களை கை கொள்ளும்படி என் நடைகளை ஸ்திரப்பட்டால் நலமாயிருக்கும். நாம் உம்முடைய கற்பனைகளை எல்லாம் கண்ணோக்கும் போது வெட்கப்படப்பட்டு போவதில்லை. உம்முடைய நீதி நியாயங்களை நான் கற்றுக்கொள்ளும் பொழுது செம்மையான இருதயத்தால் உம்மை துதிப்பேன். மது பிரமாணங்களை கைகொள்வேன், முற்றிலும் என்னை கைவிடாதேயும். ஹல்லேலூயா. இந்த முதல் 8 வசனங்களுக்கு ஆலப் சொல்லுங்க. ஆலப், ஆலப் சொல்லுங்க. ஆலப். கொஞ்சம் ஹீப்ரு கத்துக்கலாம். இந்த 22 வார்த்தை இந்த 22 நாள் கத்துக்க போறோம். அப்புறம் ஒண்ணு தெரியுமா? நம்ம புதிய வானம், புதிய பூமி, புதிய எருசலேம் போனதும் தமிழ் மறந்துடுவோம், கன்னடா மறந்துடுவோம், இங்கிலீஷ் கூட மறந்துடுவோம், தெலுங்கு கூட மறந்துடுவோம். அப்புறம் நம்ம ஒரு பாஷை பேசுறோம், அதை கூட மறந்துடுவோம். எல்லாத்தையும் மறந்துட்டு ஒரே பாஷை பேசுவோம். அது என்ன பாஷை? எபிரேய பாஷை. அதுக்கு இப்பவே ஒரு ட்ரைனிங் குத்துறவங்களுக்கெல்லாம் முதல் வார்த்தை என்ன சொல்லுங்க? ஆலப். தமிழ் பைபிள்ல தலையப்புல அது இருக்குது பாருங்க. அந்த எபிரேய எழுத்தம் இருக்குது, பக்கத்துல என்ன இருக்கு? அதனுடைய தமிழாக்கம் ஆலப். ஆலப் அப்படின்னா பிதாவாகிய தேவனை குறிக்கும். பிதாவாகிய தேவனை குறிக்கும். புதிய ஏற்பாட்டுல ஆதியும் அந்தமும், ஆல்பாவும் ஒமேகாவும். புதிய ஏற்பாடு கிரேக்க பாஷையில எழுதப்பட்டது. கிரேக்க பாஷையில எப்படி ஆலபோ, தமிழ்ல எப்படி அகர முதலவோ, தமிழ்ல என்ன அகர முதல எழுத்தெல்லாம் இல்ல, அந்த மாதிரி எபிரேய பாஷையில ஆலப், ஆலப் ஆண்டவரை குறிக்கும், பிதாவாகிய தேவனை குறிக்கும். ஒரு மொழி ஆண்டவர்கிட்ட ஆரம்பிக்குதுன்னா அது எப்பேற்பட்ட மொழி? இன்னைக்கு நம்ம நாட்டுல என்ன பிரச்சனை? மொழி தான் பிரச்சனை. இன்னைக்கு எங்க பாரு மொழி தான் பிரச்சனை. இங்க பாருங்க, ஆண்டவர்கிட்ட ஒரு மொழி ஆரம்பிக்கிறது, ஆண்டவரில் ஆரம்பிக்கிறது. ஆலப் என்றால் தேவனாகிய பிதா, நமது தேவனாகிய பிதா. இப்ப முதல் வசனத்துல கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார்
பாக்கியவான்கள். நமக்கு ஒரு கைட்லைன்ஸ் இருக்கிறது. சட்டத்துறை எடுத்துக்கினா சட்டத்துறைக்கு ஒரு கைட்லைன்ஸ் இருக்கிறது. சட்டத்துறையில் இப்படிதான் நடக்க வேண்டும், அதுக்கு கான்ஸ்டிடியூஷன் கைட்லைன்ஸ். ஒரு ஸ்கூல் எடுத்துக்கினா ஸ்கூலுக்குன்னு ஒரு கைட்லைன்ஸ் இருக்கிறது, அரசாங்கம் கொடுக்கிறது, மேனேஜ்மெண்ட் ஏற்படுத்துறது. ஒரு சர்ச் எடுத்துக்கினா சர்ச்சுக்குன்னு ஒரு கைட்லைன்ஸ் இருக்கிறது, வழிகாட்டுதல். ஒரு குடும்பம் எடுத்துனா குடும்பத்துக்கு ஒரு வழிகாட்டுதல் இருக்கிறது. அதே மாதிரி நமக்கு ஒரு வழிகாட்டுதல் எதுதான்? கர்த்தருடைய வேதம் தான். பாருங்க, கர்த்தருடைய வேதத்தின் படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். இப்ப நாம முதலாவது அவருடைய வேதத்தின்படி நடக்கிறவர்களாய் மாற வேண்டும். இரண்டாவது, அவருடைய சாட்சிகளை கை கொண்டு அவரை முழு இருதயத்தோடும் தேடுகிறவர்கள் பாக்கியவான்கள். வேதத்தின்படி, வழிகாட்டுதலின் படி அவருடைய சாட்சிகளை கை கொண்டு, அவருடைய சட்டங்களை கை கொண்டு, அவருடைய கட்டளைகளின் படி அவரை முழு இருதயத்தோடும் தேடுகிறவர்கள் பாக்கியவான்கள். அவங்க எப்படிப்பட்டவர்களாய் இருப்பார்கள்? அவர்கள் அநியாயம் செய்வதில்லை, அவருடைய வழிகளில் நடக்கிறார்கள். இப்ப அநியாயம் செய்ய ஒருத்தர் என்ன பார்த்தேனா நீ, அவன் ஆண்டவருடைய பிள்ளை இல்லை. ஏன்னா கர்த்தருடைய பிள்ளைகள் என்ன செய்ய மாட்டாங்க? அநியாயம் செய்ய மாட்டார்கள். கர்த்தருடைய பிள்ளைகள் அநியாயம் செய்ய மாட்டார்கள். ஏன்னா அவர்கள் கர்த்தருடைய வழிகளில் நடக்கிறார்கள். உமது கற்பனைகளை, கட்டளைகளை நாங்கள் கருத்தாய் கை கொள்ளும்படி நீர் கற்பித்தீர். அடுத்து பாருங்களேன், ஆண்டவர் அவருடைய பிரமாணங்களை நம்ம எப்படி கை கொள்ளணுமா? கருத்தாய் கை கொள்ளணும். ஏதோ நமக்கு இஷ்டமானபடி அல்ல, மாறாக எப்படி கை கொள்ளணும்? கருத்தா, கவனத்தோட கை கொள்ள வேண்டும். உங்களுடைய பிரமாணங்களை கை கொள்ளும்படி அடுத்து என் நடைகளை ஸ்திரப்படுத்தும். ஸ்திரப்பட்டால் நலமாய் இருக்கும். ஃபர்ஸ்ட் இந்த கருத்தாய் கை கொள்றது எப்படின்னா, வீட்டில் நீங்க சாமான் கழுவுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸ்டீல் சாமான் கழுவுறீங்க, பேசிக்கினே கழுவுவீங்க. கிளாஸ் சாமான வந்தா அது எப்படி கழுவணும்? அப்ப இது ரெண்டுத்துக்கு வித்தியாசங்க இது இல்ல? கிளாஸ் கழுவுறப்ப எப்படி கருத்தா கழுவுறீங்களோ, கழுவுறீங்களா? அடுத்த கேள்வி வருது. சரி, கருத்தாய் நம்ம இப்போ தெரு இது பெருக்கிறோம், ஸ்கூல் வாசல் பெருக்கிறோம், தண்ணி தொளிச்சு கோலம் போடுறோமா? கோலம் வாங்கதா போயிடுச்சு இல்லை, சரி இருக்கட்டும், பெருக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் கூட ஸ்கூல் லைக் உப்பாயிட்டு இருக்குது, 9:30 மணிக்கு எல்லாரும் வருவாங்கன்னா கதவெல்லாம் சாத்திட்டு எல்லாரும் வர்றதுக்கு முன்னால் நான் கூட பெருக்கிறேன். அப்போ ஒரு கவனமும் எனக்கு தேவையில்லை. கரண்ட்ல கை வைக்கணும்னா செல்வம் ஏன்னா இஷ்டத்துக்கு கை வைக்க முடியாது, அது கொடுக்கும் சூடு. இப்ப கரண்ட்ல வேலை செய்யறப்போ செல்வம் யாருன்னா கிட்டமே அது முறுக்குறப்ப வேணும்னே கொஞ்சம் தூரத்துல நின்னுக்கிறது. தப்பி தவறி நம்ப பிடிச்சா நம்மளுக்கும் ஷார்ட் விழுமேனு. கருத்தாய் அப்படின்னா கவனமாய். ஆண்டவருடைய வார்த்தை எப்படி கை கொள்ளணும்? கரண்ட்ல வேலை செய்யற மாதிரி. ஆண்டவருடைய வார்த்தை எப்படி கை கொள்ளணும் சொல்லுங்க? கரண்ட்ல வேலை செய்யற மாதிரி கருத்தாய் கை கொள்ள வேண்டும். அதுல சோம்பர் கையோட அதுல கர்த்தருடைய வார்த்தையை ஹேண்டில் பண்ணக்கூடாது. உமது பிரமாணங்களை கை கொள்ளும்படி என் நடைகள் ஸ்திரப்பட்டால் நலமாயிருக்கும். நான் உம்முடைய பிரமாணத்தை கை கொள்ளும்படி நான் ஒழுங்கா நடந்தா நலமா இருக்கும். நான் உம்முடைய கற்பனைகளை எல்லாம் கண்ணோக்கும்போது வெட்கப்பட்டு போவதில்லை. இப்போ ஒரு காரியம் இருக்கிறது, ஒரு விஷயம் செய்யறேன், ஆண்டவருடைய வார்த்தையின் படி செய்தா நான் வெட்கப்பட்டு போவதில்லை. நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆண்டவர் பைபிளை தூக்கி ஓரம் தூக்கி வச்சுட்டு உலகத்தின் பாதையில சென்றேன்னா அங்க என்ன சொல்லுங்க? ஓகே, உதாரணம் சொன்னா தானே உங்களுக்கு புரியும். இப்போ சாராயம் குடிக்கூடாது, எனக்கு ஆசை வந்துச்சு குடிக்கணும்ட்டு, சரிதானே? இப்போ நல்லா பேண்ட் ஷர்ட் எல்லாம் போட்டு இன்சைட் பண்ணிக்கின்னு கேப் எல்லாம் போட்டுக்கின்னு கண்ணாடி எல்லாம் போட்டுக்கின்னு எங்க போறேன்? சாராய கடைக்கு போறேன். பைபிள் என்ன சொல்லுது? குடிக்க
கூடாதுன்னு சொல்லுது. நானும் குடிக்கிறதுக்கு போயிட்டேன். அங்க போய் குஷ்டேன். ஃபர்ஸ்ட் தலையில இருக்கிற தொப்பி கைக்கு வந்துச்சு, கண்ணில் போட்டு அந்த கண்ணாடி தலைக்கு போச்சு, பெல்ட் லூஸ் ஆச்சு, சட்டு வெளியே வந்துச்சு. தள்ளாடி தள்ளாடி நடந்து வந்து அந்த மோரி பக்கத்துல ஒயின்ட்டுக்கிறேன். வஸ்திரம் விலகி எங்க ஒயின்ட்டுக்கிறேன்? மோரி பக்கத்துல. உடனே பொண்டாட்டி பிள்ளைங்க தேடுறாங்க. தேடி ஓடி வந்து என்னை தூக்கின்னு வந்து வீட்டுல உட்கார வச்சு தண்ணி தூக்கி தலை மேல ஊத்தி கொமட்டையில 2 குத்து குத்தி உனக்கு தகுமான்றாங்க. அப்ப என்ன ஏற்படுது? வெட்கம், ஒரு அவமானம். தலைய கீழே போட்டுக்கிறது இல்ல. அது எப்ப நடக்கும்? அவருடைய கற்பனைகளின்படி செய்யாம நடக்கும் பொழுது வெட்கம் வரும். ஆனா இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, நான் உம்முடைய கற்பனைகளை எல்லாம் கண்ணோக்கும் போது வெட்கப்பட்டு போகாதக்கிறதுக்கு இது ஒரு காரணமா? புது கண்டுபிடிப்பு இது. எப்ப நமக்கு வெட்கம் ஏற்படும்னா, கர்த்தருடைய வழிகளில் நடக்காம நாம பொல்லாத வழிகளில் நடந்தால் வெட்கப்பட்டு போகும். உம்முடைய நீதி 7ஆம் வசனம், உம்முடைய நீதி நியாயங்களை நான் கற்றுக்கொள்ளும் பொழுது செம்மையான இருதயத்தால் உம்மை துதிப்பேன். நெக்ஸ்ட் பாருங்களேன், எப்போ இந்த இருதயத்துல கர்த்தருடைய வசனம் வருதோ இருதயம் என்னவா மாறிடுது? செம்மையான இருதயமா மாறிடுது. அப்போ செம்மையான இருதயத்துல இருந்து வரக்கூடிய துதி எப்படி இருக்குது? செம்மையா இருக்குது. இங்க நின்று ஆராதனை பண்றவங்க உங்ககிட்ட மாட்டின்னு கஷ்டப்படுறாங்களே, கையை தூக்குங்க, ஆண்டவரை துதிங்க, சோத்துறீங்கன்றாங்க. சோத்திரம் 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 சோடா புட்டி மாதிரி சோத்திரம் 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 புஷ்ன்னு போயிடுச்சு. அப்படின்னா ஒரு 10 சோத்திரமாவது வரணும் இல்லையா? தண்டராஜே ஒரு கணக்கு குத்துட்டு போய்கிறார். குறைஞ்சது எத்தின்னு சொல்லுங்க. ஏன்னா தமிழ்நாட்டுக்காரங்க அவங்க தான் நம்மளுக்கு முன்னோடிகள், வழிகாட்டுறவங்க. ஏன்னா நீங்க என்ன பண்றது இல்ல, சோத்திரமே சொல்றது இல்ல. அதனால ஒரு நம்பர் குத்துறாங்க. என்னன்னு 10 சோத்திரம் சொல்லு, சோத்திரம் 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 சொல்லு. ஏன்னா நமக்கு இன்னும் இல்ல துதிக்கிற இருதயம். காரணம் என்னன்னா, இந்த இருதயத்துல சீரியல் நிறைஞ்சிட்டு இருக்குது, கதை நிறைஞ்சிட்டு இருக்குது, சினிமா நிறைஞ்சிட்டு இருக்குது, சினிமா ஜோக்குங்க நிறைஞ்சிட்டு இருக்குது. அதனால வாயில என்ன வரல? துதி வரல. அதெல்லாம் ஒண்ணு ஒண்ணா போயிட்டு ஆண்டவருடைய வசனம் நிறைஞ்சிருந்தா தானா வாய் என்ன பண்ணும்? அவரை துதிக்கிற துதி, செம்மையான இருதயத்தில் துதிக்கிற துதி ஏற்படும். ஓகே, 8ஆம் வசனம் எல்லாம் சேர்ந்து ஒரு முறை வாசித்தரலாம். உமது பிரமாணங்களை கை கொள்ளுவேன், முற்றிலும் என்னை கைவிடாது. அப்போ வாழ்க்கையில பிரச்சனை இருக்கிறது, கண்டிப்பா கைவிடப்படுகிற ஒரு சூழ்நிலை வருகிறது. கொஞ்சம் தோல்வி மாதிரி தெரியுது. அதிலும் தாவீது மாதிரி ராஜாக்கள் கொஞ்சம் ஃபர்ஸ்ட்ல கொஞ்சம் டிஃபீட், கொஞ்சம் தோல்வி மாதிரி தெரிகிறது. உடனே ஐயோ என்ன தோல்வி ஆயிடுச்சு ஆண்டவரேன்னு திரும்புறப்போ அந்த அந்த கீழே போயிட்டு டேக் ஆஃப் அப்படின்னு அந்த தோல்வி முகத்துக்கு போயிட்டு ஆண்டவரை நோக்கி பார்த்தது என்ன ஆகுது? ஆண்டவர் நம்மை முற்றிலுமாய் கைவிடாமல் நம்மை வழி நடத்துகிறார். கொஞ்சம் உடம்புல பலவீனம், தலை சுத்துது, கண்ணெல்லாம் ஒரு மாதிரி ஆகுது. இப்போ கவனிச்சிங்கன்னா வார்த்தைங்க கொதறதுன்னொன்னே உள் மனசு என்ன சொல்லுதுன்னா, என்னமா ஆயிட்டு இருக்குதுரா உனக்குன்னு சொல்லுது. இப்போ பேசினுக்கிறப்ப கூட 2-3 வார்த்தைங்க அப்படியே இதுவாகுது இல்லை, தடுமாறுது இல்லை, இன்னும் ஆயிட்டு இருக்குது உனக்கு அப்படின்னு சொல்லுது. அப்போ வியாதி, முதுமையினால் வரக்கூடிய பிரச்சனைகள், பலவீனம், இதெல்லாம் கொஞ்சம் அப்படி தலை தூக்குறப்போ ஆண்டவரே என்னை முற்றிலுமா கை விட்டுறாதீங்கப்பா, இன்னும் கொஞ்சம் வேலைங்க இருக்குது நான் செய்ய வேண்டியதுன்னு சொன்னதும் என்ன பண்றது? உமது பிரமாணங்களை கை கொள்ளுவேன், என்னை முற்றிலும் கைவிடாதேயும். அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆலப் நமக்கு இதைத்தான் சொல்லி கொடுக்கிறது. என்னவென்றால் தேவனாகிய கர்த்தர் தான் நம்முடைய ஆண்டவர் பிதா. அவருடைய கட்டளைகளின்படி செய்வோம், அவருடைய வார்த்தைகளின்படி செய்வோம், நடப்போம், அவருடைய பிரமாணங்களை கை கொள்வோம். நாம் வெட்கப்பட்டு போவதில்லை, அவர் நம்மை கைவிடுவதில்லை. அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எப்பவுமே ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, கஷ்டமானத மோதி பார்த்தோம்னா நம்ம எப்படி கஷ்டமாக மலையை பார்த்து குறைஞ்சு பார்த்தோம்னா நம்ம கஷ்டமாக்குறத மோதி பார்த்தோம். அப்படித்தான் இறங்கினேன். 110 எனக்கு இப்ரு பாஷை தெரியாது. ஆனா ஆண்டவர் நமக்கு என்ன பண்ணுவாரு? உதவி செய்வார். கஷ்டம் கஷ்டம்னு விட்டா அதுல ஒழிந்து இருக்கிற ரகசியங்களை நம்மால படிக்க முடியாது. இந்த 22 நாட்கள்
இந்த கஷ்டமான 119 சங்கீதத்தை முறையாய் படிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராங்க. கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம்.